இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃப்ரிட்ஜ் பிசிபி. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்பிஎஸ் ஐசி வந்து வெடிச்சிடுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 24 மாடியூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போயிருக்கு. கொஞ்ச நாளில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்கா ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது டையோடு ஷார்ட்டு, கெப்பாசிட்டர் வந்து பல்ஜ் ஆகிடுச்சு, இது எல்லாமே ஷார்ட்டு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதனுடைய ஐசி வந்து நம்பருக்கு தெரியலை. அதனால் வந்து இந்த ஐசிக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன். அந்த ஐசிக்கு இது அந்த ஹையர் பிசிபியோட இது பவர் ஐசி வெடிச்சு போயிருந்ததில்ல, அதை வந்து ஆல்டர் பண்ணியாச்சு. டோப் 253PN போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 10 MFT தான். அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து 47 மைக்ரோஃபரட் அப்படின்னு போட்டிருக்கோம். எஸ்எம்பிஎஸ் ஐசி செக்ஷனை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டரும் இந்த கெப்பாசிட்டர் ப்ளஸ் வந்து 5 வோல்ட் வந்து ரெகுலேட்டர் பவர் சப்ளை. சரிங்களா, ரெகுலேட்டர் பவர் சப்ளை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபீட்பேக். சரிங்களா, இதனுடைய சிஸ்டம் ஃபீட்பேக்கை வந்து நான் எடுத்துக்கல. சரிங்களா, ஃபீட்பேக் கொடுத்து இந்த சர்க்யூட்டுக்கு வந்து கரெக்டாக வேலை செய்கிற மாதிரி கொடுத்துட்டேன். நம்மளுக்கு வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வருது. அப்போனால வந்து நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லலாம் 5 to 24 இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை போட்டிங்க அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு 1 வீக் ஓடலாம், இல்லை பிசிபி வந்து ஒர்க் ஆகலாம், 1 மந்த் போகலாம், இல்லை 1.5 மந்த் 2 மந்த். சரிங்களா, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஜாப் வரும். பவர் சப்ளை வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா, வோல்டேஜ் ஃபஸ்ட் வந்து 12 வோல்ட் செக்ஷனை பார்க்கலாம். ரெக்டிஃபையர் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா 5 வோல்ட்டுக்கான இது பார்த்தீங்கன்னாக்கா 12 வோல்ட்டுக்கான இது. சரிங்களா, நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 13 வோல்ட் அப்படின்னு வருது. லோடு ரிலே ஆன் ஆகும்போது நம்மளுக்கு 12 வோல்ட்டுக்கு வந்து வந்துடும். சரிங்களா, அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் செக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா 5.7 வோல்ட்டு. சரிங்களா, இந்த 5.7 வோல்ட் வந்து எம்சியூ அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அஃபெக்ட் பண்ணோம். எந்த வோல்டேஜ் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5.2 வோல்ட்டாக வந்து குறைச்சி கொடுத்துருக்கேன். இந்த 5.2 வோல்ட்டும் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் அஃபெக்ட் பண்ணாது. ஒரு எம்சியோட ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து ஷார்ப்பாக வந்து 5 வோல்ட் கிடையாது, 5.5 வோல்ட். சரிங்களா, எந்த எம்சியூ எடுத்தாலுமே 5.5 வோல்ட் தான். சரிங்களா, 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற எம்சியூ மேக்ஸிமம் வோல்டேஜ். நம்ம வந்து இதனோட பார்த்தீங்களா 5.7 5.8 அந்த மாதிரி மாறுது. நான் அதை மாற்றதுனால நான் வந்து 5.2 வந்து தரேன். இந்த 5.2 தரும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். சரி, இது கொடுக்கும்போது எம்சியூ ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத இந்த TX RX இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வோல்டேஜும் பார்க்கலாம் பாருங்க. RXக்கும் 5.2 வோல்ட்டு. சரிங்களா, இந்த TX பின்னில் வச்சுன்னா TX பின்னுக்கும் 5.2 வோல்ட். சரிங்களா, இது எதுக்காக அப்படின்னு காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சப்ளை கரெக்டாக இருக்குது, நீங்கள் எம்சியூ டெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எம்சியூவும் பர்ஃபெக்டாக இருக்குது. எம்சியூ பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் TX RXல வந்து 5 வோல்ட் வரும். இந்த மாதிரி வந்து ரெகுலேட்டர் சப்ளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில மாடிஃபிகேஷன்லாம் நிறைய நடந்திருக்கு. சரிங்களா, ஃபீட்பேக் செக்ஷனுக்கு அந்த மாடிஃபிகேஷன் எல்லாமே நடந்திருக்கு. இது வந்து ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் வந்து யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் போர்டு வந்து அஃபெக்ட் ஆகும்.